நிபந்தனை இல்லாத தேவ அன்பை பற்றி அறிகிற அறிவும், நிகரே இல்லாமல் நம்மை நிரப்பி வைத்திருக்கிறார் அந்த ஆற்றலை குறித்த அறிகிற அறிவும் தான் கிருபையை பற்றி அறிந்து கொள்ளுங்கள். அந்த உங்களுடைய ஆவி மனுஷனைத்தான் ஆவியான தேவன் பார்க்கிறார். நீங்கள் அந்த ஆவி மனுஷனிலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள், பரிசுத்தவான் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள், பரிபூரணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாக உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் வேண்டும். எந்த வியாதியும் உனக்கு வரக்கூடாது என்பதற்காக தான் அவர் தழும்புகள் பெற்றார். எந்த துக்கமும் உனக்கு வரக்கூடாது என்பதற்காகத்தானே அவர் துக்கம் நிறைந்தவரானார். எந்த கடன் பிரச்சனையும் பண நெருக்கடியும் உனக்கு வரவே கூடாது என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக தான் அவர் சிலுவையிலே தரித்திரரானார். அருமையான தேவனிலே, சத்தியத்தை சரியாக போதிக்கிற பரிசுத்த ஆவியானவருக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். ஏனென்றால் அவரே நம்மை சகல சத்தியத்திற்குள்ளேயும் நடத்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுகிறதுனாலே சக்சஸ்ஃபுல்லாக வாழ துவங்கி இருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே நற்கிரியைகளை துவக்கின தேவன் கடைசி வரைக்கு அதை காத்து கொள்ளுவார். தொடர்ந்து நீங்கள் எங்களுடைய செய்திகளை கேளுங்கள். 208வது அவருடைய அனந்த ஞானம் உன் கண்ணை ஏன் திறந்தார்? மிக முக்கியமான கேள்விக்கு ஆவியானவர் பதிலை கற்றுத்தரப் போகிறார். நாம் எல்லாரும் கண்கள் திறக்கப்பட்டவர்கள், ரைட்? விசுவாசிகளை 2 விதமாக பிரிக்கலாம் அருமையான தேவர்களே. ஒன்று சத்தியத்தை சரியாக அறிந்தவர்கள், 2வது சத்தியத்தை தவறாக அறிந்திருக்கிறவர்கள். இருவருமே ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். இருவரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் உண்மைதான். ஆனால் சத்தியத்தை சரியாக அறிந்திருக்கிறவருடைய எண்ணிக்கை மிகவும் சொற்பமாக இருக்கிறது, ரைட்? நம்முடைய செய்தியை கேட்கிற அத்தனை பேரும் நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிகிறீர்கள், சக்சஸ்ஃபுல்லாகத்தான் வாழுவார்கள். ஏனென்றால் அது கர்த்தருடைய தீர்மானம். பாருங்கள், கண்களை ஏன் திறந்தார் என்றால் உங்களுடைய மனக்கண்களை ஏன் திறந்தார்? 2 கண்கள் இருக்கின்றன. ஒன்று மாமிச கண்கள், அது விசிபிளாக இருக்கு. இன்னொரு கண் இருக்கு, அதுக்கு பேர் மனக்கண்கள். இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பாருங்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ மனக்கண்கள் திறக்கப்பட்டவர்கள் சத்தியத்தை அறிந்தவர்கள், ரைட்? மற்றவர்கள் சத்தியத்தை அறியாதவர்கள், அவர்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த வெளிச்சத்திற்குள்ள வரவில்லை. ஏன் தெரியுமா? கொலோசையர் 1:6 பவுல் சொல்லுகிறார், தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அந்த கிருபை நமக்கு வேலை செய்யுது. நான் திரும்ப சொல்கிறேன், எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீர்களோ தெரியல. பாருங்க, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராக வந்தார். அந்த கிருபையை குறித்த நாலேஜ், வாட் இஸ் கிரேஸ்? த அன்கண்டிஷனல் லவ் அண்ட் த அன்பேரலல் பவர். நிபந்தனை இல்லாத தேவ அன்பை பற்றி அறிகிற அறிவும், நிகரே இல்லாமல் நம்மை நிரப்பி வைத்திருக்கிறார் அந்த ஆற்றலை குறித்த அறிகிற அறிவும் தான் கிருபையை பற்றி அறிந்து கொள்ளுவது. அதுதான் கிருபை. இந்த 2ஐயும் அறிந்து கொண்டவர்கள் எந்த சூழ்நிலையிலும் தேவனை விசுவாசிப்பார்கள். அவர்களை தேவனால் ஆசீர்வதிக்க முடியும். அவருடைய கண்கள் திறக்கப்பட்ட கண்கள். பாருங்க, இதை நம்ம விளங்கி கொள்ளுவதற்காக பவுலிடத்திலே நாம் கேட்போமா? பாருங்க, சில எபிசோட்ஸ் நிருபங்களை எழுதும்போது இதைத்தான் பவுல் முதலாவது சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே, கொலேசு சபையாருக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் கொடுத்தருளுங்க, எபேசு சபையாருக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக, ரைட்? இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுத்தருளுவார் என்பதிலே எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆமென். உலகில் பிறந்த எல்லாருமே பாவத்தில் தான் பிறந்தவங்க.
இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். என்ன சொல்றான்? என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தளித்தார், அல்லது இருளிலே கற்பந்தரித்தார், அல்லது உலகத்தில் பிறந்த எல்லாருமே தேவனை அறியாதபடி இருளிலே இருக்கிறார்கள். அந்த இருள் என்றால் அறியாமை இல்லையா? ரட்சிக்கப்பட்டவர்களும் ஒரு விதமான இருளில் இருக்கிறாங்க பாருங்களேன். நான் தொடர்ந்து படிக்கும் பொழுது இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்கள். பாருங்கள், என்னுடைய அனுபவத்திலே நான் 39வது வயதிலே ரட்சிக்கப்பட்டு 65 வயது வரைக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்திருந்தாலும் என்னுடைய மனக்கண்கள் திறக்கப்படவில்லை. அதனுடைய விளைவு என்ன? தேவனை தவறாக புரிந்து வைத்திருந்தேன். அவர் எப்படிப்பட்ட தேவன்? கோபக்கார தேவன். அவ்வளவு ஈஸியெல்லாம் ஜெபத்திற்கு பதில் தர மாட்டார். உன் மேல கோபமாக இருக்கிறார். இப்படி தவறான உபதேசத்தை கேட்டு நான் சத்தியத்தை சரியாக அறியாததினாலே 25 ஆண்டுகளுக்கு மேலாக, சுமார் 1/4 நூற்றாண்டுகள் நான் ரட்சிக்கப்பட்ட பிறகும் வீணாகி விட்டன. நம்முடைய செய்தியை கேட்கிறவர்கள் கிட்டத்தட்ட வாரத்துக்கு 2-3 பேர் சொல்லிடுவாங்க, பிரதர் இவ்வளவு நல்ல தேவனை வைத்து இவரை வைத்துக்கொண்டு சத்தியத்தை தவறாக புரிந்திருந்ததுனால இவ்வளவு கஷ்டப்பட்டேன் என்பார்கள். கர்த்தர் நல்லவர், இப்பொழுது உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்தருளுகிறார். ஆமென். பாருங்கள், அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? கொலோசையர் 1வது அதிகாரம் 6வது வசனம் மிக முக்கியமான வசனம். அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள் பலன் தருகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, நீங்க அநேகர் என்னோடு தொடர்பு கொள்ளுகிறீர்கள். அங்கிள், நாங்க இப்போ நல்லா இருக்கிறோம், என் மகள் திருமணத்துக்கு ஒத்துக்கொள்ளவே இல்லை, இப்பொழுது ஒத்துக்கொள்ளுகிறாள், காணாமல் போல என் கணவன் வந்து விட்டார். அநேக நன்மைகளை சாட்சியாக சொல்லுகிறீர்கள். ஏனென்றால் தேவ கிருபையை சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். அதை நீங்கள் சரியாக அறிந்து கொள்ளும் பொழுது நன்மைகளும் கிருபைகளும் உங்களை தானாகவே வந்து சூழ்ந்து கொள்ளுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய பாடம் என்னவென்றால், எதற்காக நம்முடைய மனக்கண்களை திறக்கிறார் இல்லையா? ஹல்லேலூயா. பாருங்கள், பவுலுக்கு இயேசு கிறிஸ்து சொன்னதை நான் உங்களுக்கு வாசிக்க போறேன். பவுலே, நான் ஏன் உன்னுடைய மனக்கண்களை திறந்தேன்? வாசிப்போமா? அப்போஸ்தலர் 26வது அதிகாரம் 18வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 26வது அதிகாரம் 18வது வசனத்திலே, அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன். சிம்பிளா நான் சொல்லட்டுமா? ஏன் தேவன் நம்முடைய மனக்கண்களை திறந்தருளுகிறார் என்றால், மற்றவர்களுடைய மனக்கண்களை திறக்கும்படியாக. ரைட்? வாழுவோம், வையகத்தையும் வாழ வைப்போம் என்கிற செய்திகளை கேட்டு அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். காரணம் என்னன்னா, அவர்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாகுது. சரியா? ஐயா, இதற்காகவே தேவன் ஊழியர்களையும் ஊழியங்களையும் எழுப்பி இருக்கிறார். திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க. நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு. ரைட்? அதுதான் ஊழியம். அருமையான தேவர்களே, ஊழியம் செய்கிறவர்களோடு நான் பேசுகிறேன், விசுவாசிகளோடு பேசுகிறேன். ஐயா, நமக்கு பிரதானமான வேலை என்னன்னா, சத்தியத்தை சரியாக கற்றுக் கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் உண்டாகிறது. அப்படி என்றால் என்ன பொருள்? கிறிஸ்துவுக்குள் தாங்கள் யார் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுவதுதான் பிரகாசமுள்ள மனக்கண்கள். ரைட்? இதை பவுல் ரோமர் 12:2 குறிப்பிடுகிறார் பாருங்கள். வாசிக்கிறேன் அதை. The book of Romans chapter 12 verse 2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள்.
மனம் புதிதாகுதல் என்றால் என்ன தெரியுமா? மனக்கண்கள் திறக்கப்படுதல். ரைட்? அப்படி என்றால் என்ன பொருள்? வேத வசனம் தேவனுடைய பிள்ளைகளை குறித்து என்னவெல்லாம் சொல்லுகிறதோ அத்தனையையும் ஏற்றுக்கொள்ளுவது தான் என்னது? மனக்கண்கள் திறக்கப்படுதல். நான் சில வசனங்களை சொல்லுகிறேன், உங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதை செக் பண்ணுவோமா? பவுல் சொன்னதை விட்டுருவோங்க, இல்லை பவுல் சொன்னதை எடுப்போம். பவுல் என்ன சொன்னாரு? ரோமர் 5:1, ரோமர் 8:30 என்ன சொல்லுகிறாரு? நீங்கள் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிந்தது என்றால் உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு இருக்கிறது என்று அர்த்தம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். எபிரேய நிருப ஆக்கியோன் உன்னை பார்த்து என்ன சொல்லுகிறார்? எபிரேய 10:10 அந்த ஒற்பற்ற ஒரே பலியினாலே நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இதை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? 10:14 என்ன சொல்லுகிறது? நீங்கள் பரிபூரணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? ரைட்? மனக்கண்கள் திறக்கப்பட்டவர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்கள். அவ்வளோதாங்க, சோ சிம்பிள். இன்னும் உன்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. ரோமர் 8:30 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அநேகர் இதை ஏற்றுக்கொள்ள ரெடியா இல்லை. அங்கிள், உங்களுக்கு தெரியாது அங்கிள், நான் எப்படி நீதிமான் ஆக முடியும்? எப்போ நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா? ஆமாம். தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறியா? ஆமாம். இயேசு கிறிஸ்து தான் தேவகுமாரன் என்பதை நீ அறிந்திருக்கிறாயா? அப்புறம் என்னப்பா? நீ நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறாய். இவர்களுக்கு என்ன சத்தியம் தெரியவில்லை என்றால் 1/3 ஆகிய ஆவி மனிதன் மாத்திரம்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். ஆத்மா மனிதனும் சரீரமும் ரட்சிக்கப்படவில்லை. இந்த ஆவி மனுஷன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறத குறித்து நாலேஜ் இல்லை இன்றைய சபைக்கு. அந்த உங்களுடைய ஆவி மனுஷனைத்தான் ஆவியான தேவன் பார்க்கிறார். நீங்கள் அந்த ஆவி மனுஷனிலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள், பரிசுத்தவான் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள், பரிபூரணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாக உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இதற்காக தான் பவுலே நான் உன்னை செலக்ட் பண்ணியிருக்கேன். எதற்கு? சத்தியத்தை சரியாக சொல்லி கொடுத்து என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாகும்படியாக, அவர்களுடைய கண்களை திறக்கும்படியாகவே தமஸ்கு வீதியிலே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று அப்போஸ்தலர்களில் ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லையா? திரும்பவும் அந்த வசனத்துக்கு போவோம் பாருங்க. அதில் ஒரு 4 நோக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 20:18 கடைசியில் பாருங்களேன். முடிந்தால் இந்த வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். The book of Acts chapter 26 verse 18 last. பவுலிடத்திலே தேவன் சொல்லுகிறார், நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு. இதற்காக தான் நான் உன்னை கரம் பிடித்திருக்கிறேன். ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் இந்த அழைப்பு உண்டுங்க. ரைட்? அப்போ ஒரு நபருடைய மனக்கண்களை நீங்கள் திறக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு நீங்கள் திறக்கும் பொழுது 4 ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இந்த 4ம் அதே அப்போஸ்தலர் 26:18 எழுதப்பட்டிருக்குது பாருங்களேன். என்ன நடக்கும் பாருங்க. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பு அடைய வேண்டும். நல்லா கவனிக்கணும். எதற்காக ஒருவருடைய மனக்கண்கள் திறக்கப்படுகிறது என்றால், முதலாவது இயேசுவை விசுவாசிக்கிறதுனாலே வருகிற பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள. அந்த பாவ மன்னிப்பு எப்படிப்பட்டது? வருடந்தோறும் செலுத்தப்பட்ட அந்த ஆட்டு கடாவுடைய இரத்தத்தை போன்றல்ல. அது ஒருவரையும் ஒரு காலும் பூரணப்படுத்தவில்லை. ஆனால் மாசற்ற இரத்தமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் என்ன செய்தது? முக்கால பாவங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைத்தது. கடந்த கால பாவம், நிகழ்கால பாவம், எதிர்கால பாவங்களையும் முற்றிலுமாக நீக்கி நம்மை சுத்திகரித்தது. அந்த விசுவாசத்தினாலே நீங்கள் பெற்றிருக்கிற பாவ மன்னிப்பு
இதை நீ அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது அவருடைய மனக்கண்கள் திறந்துவிடும். இரண்டாவது, எதற்காக தேவன் ஒருவருடைய மனக்கண்களை திறக்கிறார் பாருங்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக. கடந்த செய்திகளில் நீங்கள் கேட்டிருப்பீங்க, பாவிகளினுடைய ஆஸ்தி நீதிமான்களுக்காக சேர்த்து குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதை சுதந்தரிக்கும்படியாக எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் தாண்டி வந்து என்னுடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டுமே, அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக. ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கத்தக்கதாக அவர்களுக்கு அவருடைய மனக்கண்களை திறந்து விடு என்று கர்த்தர் பவுலிடத்திலே சொல்லுகிறாருங்க. மூன்றாவது, எதற்காகவென்று சொல்லி அதே வசனம் சொல்லுகிறது பாருங்கள், அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கு வரும்படியாக. இதில் சொல்லப்பட்டிருக்கிற இருள் என்றால் என்ன தெரியுமா? அறியாமையை விட்டு அறிவுக்குள்ளே வர வேண்டும். அந்த அறிவு என்ன கற்றுக் கொடுக்கும்? விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கும். எப்படி கற்றுக் கொடுக்கும்? சிலுவையிலே நடந்த சம்பவங்களை எடுத்து சொல்லி உன்னுடைய ஆவி மனுஷனிலே நடந்திருக்கிற மாற்றத்தை நீ விசுவாசிக்கும் பொழுது தேவன் உன்னை எந்த அளவு உயர்த்த முடியும் என்பதை கற்றுக் கொடுப்பார்கள். அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளுவார்கள். திரும்பவும் நான் அதை வாசிக்கிறேன். அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும், இருளாகிய அறியாமையிலிருந்து சத்தியத்தை அறிகிற அறிவுக்கு வரும்படியாக. இதுதாங்க ஊழியம். ஊழியம் என்றாலே என்னது? இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அநேகர் அறியாமையில இருக்கிறாங்க. தேவனை அறியாதவர்கள் ரட்சிக்கப்படாமல் இருளிலே இருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்டவர்களும் கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்காமல் இருளிலே இருக்கிறார்கள். ஏனென்றால் எந்த அளவு தேவன் அவர்களை நிபந்தனை இல்லாமல் நேசிக்கிறார் என்கிற ட்ரூத் உள்ள போகல. மனம் புதிதாகவில்லை. பெரிய ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கவில்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் பாக்கியவான்கள். வாழுவோம், வையகத்தையும் வாழ வைப்போம் என்கிற இந்த செய்திகள் மூலமாக தேவன் நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இன்னொரு காரியத்தை நான் சேர்த்து உங்களுக்கு சொல்லட்டுமா? பாருங்கள், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. 120 ஆண்டுகளுக்கு மேலாக தேவன் சொல்லி இருக்கிறபடி வாழப்போகிறீர்கள். கடைசி மூச்சு வரைக்கும் உங்களுக்கு ஒரு வேலை, அஜெண்டா நம்பர் 1 என்ன தெரியுமா? அவரை அறிந்து கொண்டே இருக்க வேண்டும். இட் இஸ் எண்ட்லெஸ். அதுக்கு முடிவே கிடையாது அருமையான தேவர்களே. ஆமென். நான் கூட நினைச்சேன் பாருங்க, இவ்வளவு வெளிப்பாடுகளா? நாங்கள் எல்லாரும் ஆண்ட்ரூமக் வேதாகம கல்லூரியில் படித்தோம். ஏராளமான வெளிப்பாடுகள். நான் நினச்சேன் அவ்வளோதான், வெளிப்பாடுகள் முடிந்து விட்டது என்று சொல்லி. ஆனால் வெள்ளம் போல வெளிப்பாடுகள் வந்து கொண்டே இருக்கின்றன. கிருபை கிருபை கிருபைங்க. ஐயா, நீங்கள் சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளர்ந்து கொண்டே இருப்பீர்கள் என்றால் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கும் வெள்ளம் போல வெளிப்பாடு தந்து கொண்டே இருப்பார். அது கர்த்தராலே ஆகிறது. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நான்காவதாக, கண்கள் திறக்கப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள்? சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திலே திரும்பி இருப்பார்கள். ஆமென். ஐயா, இது பாவிகளை குறித்து சொல்லவில்லை. பாவிகளை குறித்து மாத்திரம் சொல்லவில்லை. ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவான்களும் இன்றைக்கு பரிதாபமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் இப்பொழுதே சாத்தானுடைய ஆதிக்கத்திற்கு கீழே இல்லை, தேவனுடைய ராஜ்யத்திற்கு உள்ளே தான் இருக்கிறார்கள் என்கிற நாலேஜ் இல்லை. ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? இருளின் அதிகாரத்தினின்று அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள்ளே நீங்க வந்து விட்டீங்க. என்னைக்கு வந்தீங்க? நீங்கள் மறுபடி பிறந்த பொழுதே வந்து விட்டீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் மகா நல்லவர் பாருங்க. ஆமா, அதை வாசிக்கட்டுமா உங்களுக்கு? கொலோசையர் 1வது அதிகாரம் 13வது வசனத்திலே பாருங்க, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி
முடிஞ்சிட்டு நம்ம விடுதலையாக்கப்பட்டு விட்டோம். தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மகா நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்கள், திரும்பவும் இந்த ட்ரூத்தை சொல்கிறேங்க. நீங்கள் என்னைக்கு மறுபடி பிறந்தீர்களோ அப்பொழுது வேறு ஒருவருடையவர்கள் ஆனீர்கள் என்று எழுதியிருக்குது. இயேசு என்ன சொன்னார்? நீங்கள் வேறு ஒருவருடையவர்கள் ஆனீர்கள். ஏன் தெரியுமா? அந்த டிரான்ஸ்போர்ட் நடந்துட்டு இருளின் ஆதிக்கத்திலிருந்து அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள வந்து விட்டீர்கள். கொலோசையர் 1:13 மனப்பாடம் செய்யுங்க. இந்த நாலேஜ் இருந்தாதான் கிங்டம் பிரின்சிபல் உங்களுக்கு வேலை செய்யும். ரைட்? கிங்டம் பிரின்சிபல்ல ஒன்று சொல்லி தரட்டுமா? அவருடைய டெலிவரன்ஸ் எல்லாமே என்னதுங்க? சூப்பர் நேச்சுரல் தாங்க. எந்த இக்கட்டாக இருக்கட்டும், கடன் பிரச்சனையா, அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தான் தேவன் உங்களை விடுவிக்க திட்டம் வச்சிருக்கிறார். ரைட்? ஏன் நீங்க வேறு ஒருவருடையவர் ஆயிட்டீங்க, அவருடைய ராஜ்யத்துக்குள்ள வந்து விட்டீர்கள். வியாதியா? சூப்பர் நேச்சுரல் ஹீலிங் தான். ப்ரொமோஷனா? சூப்பர் நேச்சுரல் ப்ரொமோஷன் தான். ஆமென், ஹல்லேலூயா. Our God is supernatural God. His provisions are also supernatural. Amen. His promotions are supernatural. Amen. His protections are supernatural. Hallelujah. ஆமாம், நெருப்புக்குள்ளே தூக்கி போட்டாங்கங்க சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இயற்கையான வழியிலே அவர்கள் பாதுகாக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் கிங்டமில் வந்துட்டீங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்து விட்டபடியினாலே உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறார். இது யாருக்கு வேலை செய்யுதுன்னா, சத்தியத்தை சரியாக அறிந்தவர்களுக்கு. எந்த சத்தியத்தை? நான் இருளில் இல்லை, பிசாசனுடைய ஆதிக்கத்தில் இல்லை, அதில் இருந்து தேவன் என்னை விடுதலையாக்கி அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாரு. இந்த ராஜ்யத்தில் எல்லாமே சூப்பர் நேச்சுரல் தான் என்பதை நீங்கள் என்னைக்கு ஏற்றுக்கொள்ள போகிறீர்கள்? இதுதான் பவுலிடத்தில் சொல்றார். எப்பா, உனக்கு ஒரு வேலை இருக்குப்பா. என்ன வேலை இருக்கு? என்னுடைய ஜனங்களுடைய மனக்கண்களை திறந்தருள வேண்டும். ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். ஒரு சில கேள்விகளை உங்கள்கிட்ட கேட்கட்டுமா? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கைவிடப்பட்டார். தம்முடைய சொந்த குமாரனையே பிதாவாகிய தேவன் கைவிட்டுட்டாருங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து கேட்கிறார், ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி. ஏன் கைவிட்டார் தெரியுமா? உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் அவர் கைவிடவே கூடாது என்கிற ஒரே காரணத்திற்காக தான் தேவன் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே கைவிட்டார். நீ எந்த விதத்திலும் நிராகரிக்கப்படக்கூடாது என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நிராகரிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. எந்த வியாதியும் உனக்கு வரக்கூடாது என்பதற்காக தான் அவர் தழும்புகள் பெற்றார். எந்த துக்கமும் உனக்கு வரக்கூடாது என்பதற்காகத்தானே அவர் துக்கம் நிறைந்தவரானார். எந்த கடன் பிரச்சனையும் பண நெருக்கடியும் உனக்கு வரவே கூடாது என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக தான் அவர் சிலுவையிலே தரித்திரரானார். அருமையான தேவர்களே, ஹல்லேலூயா. இதுதான் ஊழியங்க, இதுதான் ஊழியம். எதுதான் ஊழியம்? ஜனங்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்லி கொடுத்து அவர்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்பது. அப்போ ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையை குறித்தும் தேவனுடைய வசனம் என்னென்னலாம் சொல்லுதோ அதை ஏற்றுக்கொள்ள வைப்பது தான் ஊழியம், மற்றவை அட்டூழியம். ஆமென். கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். தேவன் என்ன சொன்னாரு? மரணத்தையும் ஜீவனையும் எனக்கு முன்பதாக வைக்கலப்பா, உனக்கு முன்பதாக தான் வைத்திருக்கிறேன். ரைட்? மரண மரத்தையும் ஜீவ வரத்தையும் தேவன் தனக்கு முன்பதாக வைக்கவில்லை, ஆதாம் ஏவாளுக்கு முன்பதாக தான் வைத்திருந்தாரு. வச்சுட்டு பதிலையும் சொல்றாரு, எப்பா ஜீவ மரத்தின் கனியை பூசி, எப்பா ஜீவனை தெரிந்து கொள், மரணத்தை தெரிந்து கொள்ளாது என்று சொன்ன பிறகும் வேணுக்குன்னையே இந்த கசாப்பு கடையில் ஆடு நிற்கும் பாருங்க, அடுத்தது இந்த தலை தான் உருள போகுதுன்னு அதுக்கு தெரியாது.
சத்தியத்தை சரியாக அறியாதவர்கள் கசாப்பு கடையிலே கட்டப்பட்டிருக்கிற ஆடுகளுக்கு சமானமாக இருக்கிறார்கள். பிசாசானவன் அவர்களை பந்தாட போகிறான் என்று தெரியவில்லை. அவமானம் நிறைந்த வாழ்க்கை, நிந்தை நிறைந்த வாழ்க்கை, கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை, விடுதலை இல்லாத வாழ்க்கை, பயம் நிறைந்த வாழ்க்கை. ஏன்? அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படவில்லை. ஆமென். ஜெபம் பண்ணி பார்க்குறீங்க, 40 நாள் உபவாசம் பண்ணுகிறீர்கள், பருப்பு வேகலை. ஏன் தெரியுமா? நீங்கள் சத்தியத்தை சரியாக அறியவில்லை. சத்தியத்தை சரியாக அறிந்தவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? தாங்கள் கேட்டுக்கொண்டதை ஏற்கனவே பெற்றுக்கொண்டோம் விட்டோம் என்று அறிந்திருப்பாங்க. இந்த நாய் பாருங்க, இதனுடைய வால் இதோடு தான் இருக்கு. ஆனால் அந்த நாய் என்ன நினைக்குது? இந்த வால் எங்கேயோ இருக்கிறது என்று அதை தேடி சுற்றி சுற்றி வருகிறது போல நீங்கள் ஏற்கனவே அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டீர்கள் என்பதை நீங்கள் அறியவில்லை என்றால், இப்பொழுதே தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே தான் நீங்கள் வாழுகிறீர்கள் என்பதை நீங்கள் அறியவில்லை என்றால், இப்பொழுதே நீங்கள் உங்கள் ஆவி மனுஷனிலே முற்றிலுமாக தகுதியாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறியவில்லை என்றால், எப்படிங்க தேவனால் உங்களை ஆசீர்வதிக்க முடியும்? ஏன் தேவனால் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது? உங்களால் விசுவாசிக்க முடியாது. நான் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் என்னை பரிசுத்தப்படுத்திட்டாரு, நீதிமான் ஆக்கிட்டாரு, என்னுடைய ஆவி மனுஷனிலே பரிபூர்ணப்படுத்தி விட்டார் என்கிற சத்தியத்தை அறிந்தால் தானே உங்களால் விசுவாசிக்க முடியும். நீங்கள் விசுவாசித்தால் தானே தேவனிடத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நாளில் உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாகட்டும். அன்பின் பிதாவே, என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேருடைய மனக்கண்களும் திறக்கப்படுவதாக. இவர்களை அறியாமைக்குள்ளே வைக்க நினைக்கும் பிசாச என்னுடைய பிள்ளைகளை விட்டுவிடு. அவுட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். இவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. வாக்குத்தத்தங்கள் அத்தனை இவர்கள் விசுவாசிக்கிறார்கள், பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இவர்களும் வாழுகிறார்கள், வையகத்தையும் வாழ வைக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.